ஒரே வருடத்தில் தலைகீழ் மாற்றம், 32 தீவுகளை ஒப்படைத்த மாலத்தீவு. மாலத்தீவில் இந்தியாவுக்கு எதிராகவும் பிரதமர் மோடிக்கு எதிராகவும் பிரச்சாரம் செய்து ஆட்சியை பிடித்தவர் முகமது மெய்சு. மாலத்தீவில் அதிபராக பதவியேற்பவர் முதலில் இந்தியாவுக்கு அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொள்வது வழக்கம். இந்த வழக்கத்தை மாற்றிய முகமது மெய்சு முதலாக துருக்கிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். மாலத்தீவுக்கு இந்தியா வழங்கிய டோர்னியர் ரக விமானங்கள், ஹெலிகாப்டர்களையும் பராமரிப்பதற்காக இந்திய ராணுவ வீரர்கள் மாலத்தீவில் முகாமிட்டிருந்தனர். முகமது மெய்சு அவர்களை திருப்பி அனுப்பினார். இதன் தொடர்ச்சியாக பிரதமர் மோடி குறித்தும் இந்தியா குறித்தும் மாலத்தீவு அமைச்சர்கள் மோசமாக விமர்சித்தனர். அதிபர் முகமது மெய்சு துருக்கி, ஐக்கிய அரபு அமீரகம், சீனா, சிங்கப்பூர், சவுதி ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அங்கு கிடைத்த வெகுமதிகளுக்கு பிறகே அவரின் இந்திய பாசம் அதிகரித்தது. முதல் காரணம் மாலத்தீவு எதிர்கொண்ட நிதி நெருக்கடி. இந்தியாவின் மீதான வெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து இந்தியர்களின் பாய்காட் மால்தீவ்ஸ் பிரச்சாரம் தீவிரமடைந்தது. இதனால் மாலத்தீவின் வருமானத்தில் முக்கிய பங்கு வகித்த சுற்றுலா கடுமையாக அடி வாங்கியது. மாலத்தீவின் நடப்பு ஆண்டுக்கான பட்ஜெட்டில் 200 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு பற்றாக்குறை உள்ளது. இந்தியாவிடம் மாலத்தீவு வாங்கிய 50 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுக்கான கால அவகாசம் மே மாதத்துடன் நிறைவடைந்த நிலையில் திருப்பி செலுத்துவதற்கான கால அவகாசத்தை இந்தியா நீடித்துள்ளது. மற்றொரு 50 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுக்காக கால அவகாசம் செப்டம்பர் மாதத்துடன் நிறைவடைய உள்ளது. இதை தவிர இந்த வருட இறுதிக்குள் பல்வேறு சர்வதேச நாடுகளிடம் வாங்கிய 200 மில்லியன் டாலர் கடனை மாலத்தீவு திருப்பி செலுத்தியாக வேண்டும். முகமது மெய்சு முதலில் சென்ற இஸ்லாமிய நாடான துருக்கி உள்பட அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் சீனாவும் தங்களுக்கு பலன் இல்லாமல் மாலத்தீவுக்கு கடன் வழங்க மறுத்துவிட்டனர். இந்தியா மட்டுமே அண்டை நாடுகளிடம் எதையும் எதிர்பார்க்காமல் உதவுவதை மாலத்தீவு உணர்ந்துள்ளது. மேலும் கடந்த ஒரு வருட ஆட்சியில் சர்வதேச கடல் எல்லைகளில் இயங்கி வரும் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள், கடற்கொள்ளையர்கள், ஆயுத கடத்தல்காரர்களால் மாலத்தீவுக்கு அச்சுறுத்தல் உள்ளதை மெய்சு உணர்ந்துள்ளார். இவற்றிலிருந்து மாலத்தீவை பாதுகாக்க இந்தியாவின் நட்பு அவசியம் என்பது அவருக்கு புரிந்துள்ளது. இதன் காரணமாகவே அந்நாட்டுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு ராஜ மரியாதை அளிக்கப்பட்டது. அந்நாட்டின் 32 தீவுகளில் அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்தும் பணிகள் இந்தியாவிடம் வழங்கப்பட்டுள்ளன. இந்தியாவிடம் நிதியுதவி உள்பட பல்வேறு சலுகைகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. இந்திய எதிர்ப்பு வெற்று வாசகங்களாகி போனது. வங்கதேசத்தில் ஆட்சி கவிழ்ப்பில் ஈடுபட்ட மாணவர்கள் இயக்கங்களும் அந்நாட்டு எதிர்கட்சிகளும் இந்திய எதிர்ப்பு கொள்கையை கொண்டவர்கள். அவர்கள் கைகளில் அதிகாரம் கிடைத்துள்ள நிலையில் அந்நாட்டின் சிறுபான்மையினரான இந்துக்கள் குறிவைத்து தாக்கப்படுகின்றனர். ஒருவேளை புதிதாக அமையவுள்ள வங்கதேச அரசு இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தால் மேற்கு உலக நாடுகளின் அதிகார பசிக்கு பலியாக நேரிடும். மாலத்தீவை போல இந்தியாவுடன் நட்புறவை பின்பற்றுவதே அந்நாட்டின் இறையாண்மைக்கு பாதுகாப்பானதாகும்.